ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க வீட்டை சுற்றி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலில் இந்த மாதிரி நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அப்படியே போனால் ஹாலில் உள்ள நுழையலாம். இதுதான் ஹால், ஃபுல் வியூ. உள்ளே நுழையும் போது இன்டோர் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். இது என்னோடய சுவாமி ஷெல்ஃப். மேலே பாபா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய குலதெய்வம் பெருமாள். இங்கேயும் ஒரு பாபா வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புத்தா வச்சுருக்கேன். இது ஒரு மணி பிளான்ட். இது வந்து உரி. ஆக்சுவலாக இதில் வந்து அக்ஷதையும் பைசாவும் போட்டு உள்ளே போட்டிருக்கேன். அது வந்து பூஜை பண்ணுவேன் இதுக்கு. அப்படியே வந்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீயில் வந்து நம்ம வந்து டெக்கரேட்டிவாகவும் பண்ணலாம். இதில் வந்து மணி பிளான்ட்டும் ஏற்றி ஃபுல்லாக பண்ணுவேன். ஸோ நான் மாற்றி மாற்றி பண்ணிப்பேன். இது இங்கே 2 பேர் உட்காந்துருக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு திவான் போட்டிருக்கேன். இந்த திவானில் டாய்ஸ்லாம் உட்காத்தி வச்சுருக்கேன். இங்கே ராதே கிருஷ்ணா ஃபோட்டோ. இப்படியே பண்ணால் மேலே வந்து வால் கிளாக் இருக்குது. அது தஞ்சாவூர் ஸ்பெஷல். அது நடுவில் ஒரு மயில் இருக்கும். இது வந்து என்னோடய மேஜிக் கார்னர். ஸோ 14 இயர்ஸாக இதில் தான் வச்சுட்டுருக்கேன். இது என்னோடய யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் இதில் இருக்குது. இயர்ஸாக நான் ஆம்பே பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் வச்சுட்டுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இங்கே ஒரு பெயிண்டிங் சீனரி வச்சுருக்கேன். இங்கே டிவி மாட்டியிருக்கேன். அது கீழே இங்கே மியூசிக் சிஸ்டம். இந்த பாட்டை வந்து டெக்கரேட் பண்ணினேன். நான் தான் பண்ணினேன். ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ப்ளெயினாக இருந்தது. அதில் இந்த மயிலோட ஃபெதர்ஸ் வச்சுருக்கேன். பிகாஸ் பள்ளி வராது அப்படிங்கிறதுனால இதை அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு அப்படியே மேலே பார்த்திங்கன்னா ஜானகி அம்மாவோட என்னோடய டாட்டர் மதுமிதா எடுத்துட்டுருக்கா. அவள்கிட்ட ப்ரைஸ் வாங்கினான் அவங்கள்ட்ட. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு பரதநாட்டிய டான்ஸர்.
ஹால்லேயே இங்கே டைனிங் டேபிள் போட்டுருக்கேன். அதில் ஒரு பேம்பூ ட்ரீ வச்சுருக்கேன். இங்கே வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலி நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் குடிப்போம். இப்போ கொரோனாவால் நாங்கள் வந்து ப்ளெயின் வாட்டர் தான் குடிக்கிறோம். இங்கே வந்து சோஃபா செட் போட்டிருக்கேன். இங்கே இந்த மேட்ஸ் வந்து மேட்ஸாக இருந்தது, இந்த கார்பெட்டாக நான் மாற்றினேன். என்னென்னா இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி ஒரு பெரிய கார்பெட் மாதிரி பண்ணி இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நான் தான் பண்ணினேன். ஹால்லேருந்து இப்படி வந்தால் இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே வாஷ் பேஷின் வச்சுருக்கு. இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடு நீட்டாக இருக்கணும் எப்போதும். இங்கே வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். இங்கே வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். இதுலேருந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் வேணும்னா நான் எடுத்துப்பேன். மேலே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் மாட்டியிருக்கேன். இதுதான் ஹாலோட ஃபுல் வியூ. அது அந்தந்த இடத்துல இருக்கும் எங்கள் வீட்டில் எப்போதுமே. ஸோ இதுதான் ஹாலோட ஃபுல் வியூ. இதுதான் ஃபுல் வியூ. ஆக்சுவலி இது டபுள் பெட்ரூம். இங்கே தான் அவள் ஒர்க் பண்ணுற பிளேஸ். இப்போ கடந்த 4 months இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அவளோட ஆஃபீஸ் இது தான் சொல்லலாம். இங்கே நான் கார்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே இருக்குது. ஆக்சுவலி இது ஸ்லைடிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள். நம்ம இதை தள்ளினோம் அப்படின்னா இதில் உள்ள எல்லாமே வச்சுருக்கா. இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. அவளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கா. இது ஃபுல் வியூ. இங்கே அவளோட பாத்ரூம் டாய்லெட் இங்கே இருக்குது. ஸ்பேஷியஸ். அங்கே ஒரு பால்கனி இருக்குது. நாங்கள் அது வந்து திறக்கிறது இல்லை. வேணும்னா வாசல் வழியாக வந்து நாங்கள் அந்த பால்கனியை யூஸ் பண்ணிப்போம். இந்த பக்கம் நாங்கள் திறக்கிறது இல்லை. அது ரோட் வியூ பால்கனி. இதுதான் என்னோடய டாட்டரோட ரூம். இப்போ ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்குது. வாங்க என்னோடய ஓப்பன் டெரஸை சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து விபூதி பச்சலை. இது வந்து தான் இப்போ தான் முளைக்கீரை போட்டிருக்கேன்.
இதில் செம்பருத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பாகற்காய். இது பாகற்காய் ஏற்றி விட்ருக்கேன். ஸோ ஒரு ஒரு பாகற்காய் கூட காய்ச்சிருக்கு. இது வந்து மணத்தக்காளி செடி. இது வந்து பெரண்டை. வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு, நிறையா காய்ச்சிருக்கு வெண்டைக்காய். ஒரு 5-6 தொட்டி வெண்டைக்காய் போட்டிருக்கேன். அதில் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் பறிக்கலாம். ஸோ வெண்டைக்காய் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு. இதுதான் வெண்டைக்காவோட பூ. இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி கூட காய்ச்சிருக்கு, சின்னதாக பிஞ்சு வச்சுருக்கு தக்காளி. இது வந்து கேப்சிகம். இதுலேயும் தக்காளி தான் போட்டிருக்கேன். இதில் கோவக்காய் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆலோவேரா. அதில் துளசி மஞ்சள் அழகாக வந்திருக்கு. இது ஓமவல்லி தழை, மல்லிகை வச்சுருக்கேன். இதில் பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இதான் நான் பூஜை பண்ணுற துளசி மாடம். இதெல்லாம் குரோட்டன்ஸ். இது வந்து இது வாடாமல்லி. திஸ் இஸ் ஆல்சோ வாடாமல்லி. இவ்வளோ அழகாக இருக்குது குரோட்டன்ஸ். இது புதினா, நிறையா தடவை பறிச்சாச்சு. இப்போ வந்து நிறையா துளுத்து வந்திருக்கு. இதுவும் ஓமவல்லி தான் இதெல்லாம். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு மிளகா வந்திருக்கு, மிளகா வச்சுருக்கேன். இதில் கொத்தமல்லி வச்சுருக்கேன். இதுவும் வாடாமல்லி. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டிருக்கேன் நான். இதுதான் என்னோட ஓப்பன் டெரஸ். வீட்டை சுற்றி நிறையா மரம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அது நுணா மரம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுவும் அங்கே நெல்லி மரம் இருக்குது. இது வந்து சப்போட்டா காய்ச்சிருக்கு பாருங்கள். சப்போட்டா நிறையா காய்ச்சிருக்கு, நிறையா டேஸ்டியாக இருக்கும். இதுலேருந்து நிறையா பறித்து சாப்பிட்டாச்சு. இது வந்து பலாமரம். ஸோ வீட்டை சுற்றி நிறைய மரம் இருக்கும். ஸோ மனசுக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறச்சே. ஸோ இதுதான், திஸ் இஸ் மை ஓப்பன் டெரஸ். ஐ லவ் திஸ் ஏரியா. மார்னிங் வரும்போது இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. கிச்சன் இருக்குது. கிச்சனில் உள்ளே நுழையும் போதே ரைட் சைடு ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கீழே. ஆக்சுவலி பிக்கிள்ஸ்லாம் வச்சுருக்கேன் அதில். இங்கே வந்து என்னோடய ஹேண்ட் டவல் இருக்குது, அதுக்கு கீழே ஆப்ரான் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து நான் மைக்ரோவேவ் வச்சுருக்கேன். மைக்ரோவேவுக்கு மேலே வந்து என்னோடய ஃபுட் ப்ராசஸர் வச்சுருக்கேன். ஃபுட் ப்ராசஸரோட ஜார்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சாண்ட்விச் டோஸ்டர் வச்சுருக்கேன். வேணும்னா அங்கே எடுத்து வச்சுட்டு நான் பண்ணுவேன். இங்கே குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் இங்கே அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே கத்தி,
சப்பாத்தி பண்ணுறது இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், பெரிய பிளேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். மைக்ரோவேவ் பாத்திரம் இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். இங்கே ரைஸ் வச்சுட்டுருக்கேன். இது மேலே பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டங்கள் வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இது வந்து என்னோடது நான் மாடுலர் கிச்சன். ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, ஓப்பன் ஷெல்ஃப். அதில் என்னோடய பாத்திரங்கள்லாம் வச்சுட்டுருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் கப்ஸ் எல்லாம் வச்சுட்டுருக்கேன், டீ கப்ஸ் எல்லாம். அதுக்கு கீழே நமக்கு ஃப்ரிட்ஜுக்கு தேவையான உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கான குட்டி குட்டி பாக்ஸ்லாம் வச்சுட்டுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா இங்கே இது ஒரே இடமா இருக்கணும், தேடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டுறது. ஸோ சிசர், பீலர் இதெல்லாம் வச்சுட்டுருக்கேன். இங்கே ஒரு கடிகாரம் மஸ்ட், கிச்சனில் கடிகாரம் இருக்கிறது மஸ்ட். இங்கே ப்யூரிஃபையர் வச்சுட்டுருக்கேன். அதுக்கு கீழே நான் பாத்திரம் தேய்க்கிறது, என்னோடய டிஷ் ட்ராப் அண்டு ஜூம், க்ரீஸ் கட்டர், பிச்சுக்கெல்லாம் துடைக்கிறது இதெல்லாம் இங்கே வச்சுட்ருக்கேன். கூடிய வரைக்கும் நான் வந்து ஆணி அடிக்க மாட்டேன், ஆணி அடிக்கிறது எனக்கு பிடிக்காது. இங்கே ஒரு மணி பிளான்ட் இருக்குது. இது எதுக்குன்னா, நான் சமைக்கும்போது இது ஃபுல்லாக நான் வாட்டர் எடுத்து வச்சுட்டுருவேன். ஸோ அதுதான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இங்கே ஒரு இடிக்கிற கல் வச்சுட்டுருக்கேன். இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதில் தான் வந்து சாதம் வைப்பேன், ரைஸ். இது ஆக்சுவலி இது வந்து வாட்டர் ஹீட்டர். ஸோ ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போ. அதுவும் இந்த கொரோனா டயத்தில் ஹாட் வாட்டர் தான் நாங்கள் குடிக்கிறோம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்னோடய ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப வெரி யூஸ்ஃபுல். ஸோ இது வந்து ரைஸ்லாம் போட்டு அலசிட்டு ரைஸ் இப்படி அலம்புறது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இதெல்லாம் இங்கே மாட்டின்ட்டுருக்கேன். அதே மாதிரி கரண்டியும் நான் வந்து ஸ்பூன்ஸ் தனியாக, கரண்டி தனியாக, உட்டு தனியாக, இதெல்லாம் வந்து அழகாக நான் அந்த ஜன்னல்லையே கட்டின்ட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியாக அங்கேருந்து அப்படியே எடுத்து சமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிடுக்கிக்காக மட்டும் தனியாக வச்சுட்டுருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா இதான் மேடை. 3 பர்னர் ஸ்டவ் வச்சுட்டுருக்கேன். இங்கே இண்டக்ஷன், இங்கே மிக்ஸி வச்சுட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆயில் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லலாம், ஆயில் ஏரியா. ஸோ இதில் எல்லா ஆயிலும் இங்கே வச்சுட்டுருக்கேன். இது வந்து டிகாஷன் பண்ணி இதில் நான் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து மேடைக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப நீட்டாக அழகாக வச்சுட்டுருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்வரில் எல்லாமே வச்சுட்டுருக்கேன். இல்லை சர்க்கரை எல்லாம், சாம்பார் பொடி வரிசையாக இதெல்லாம் என்னென்ன வச்சுக்கணுமோ அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே வச்சுட்டுருக்கேன். இதுதான் பூஜைக்கு தேவையான கல்கண்டு, திராட்சை இதெல்லாம் வச்சுட்டுருக்கேன். காஃபி பொடி, சர்க்கரை, டீ. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே கடுகு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கலாம் சமைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து உப்பு, புளி, கல் உப்பு. ஸோ இது கேஷ் போட்டு வச்சுப்பேன். இந்த பானை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இது வந்து ஃபுல் வியூ இது இந்த இடத்துல.
அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே கிரைண்டர் வந்து கீழே வச்சுட்டுருக்கேன். அது வந்து நான் எப்போ வேணுமோ நான் எடுத்து மேலே வச்சுட்டு நான் அரைச்சிப்பேன். சரியா? அதில் தான் நான் பாத்திரம் தேய்ச்சி கமத்திப்பேன் அந்த கூடையில். பெரிய கிச்சன், இது ஃபுல் வியூ. உள்ளே போகலாம். இதுதான் பெட்ரூமோட ஃபுல் வியூ. இங்கே உள்ளே நுழைஞ்சால் இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இந்த கபோர்ட்ஸ்லேயும் என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உடன் பீரோ வச்சுட்டுருக்கேன். இந்த உடன் பீரோவில் என்னோடய டாட்டர் லாஸ்ட் இயர் காலேஜ் முடித்ததெல்லாம் வச்சுட்டுருக்கா. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெட் ஸ்ப்ரெட், இங்கே பில்லோ கவர்ஸ், இங்கே கர்டன்ஸ். அதுக்கப்புறம் கீழே வந்து பேக்ஸ் வச்சுட்டுருக்கேன். ஊருக்கு போனால் எடுத்துன்னு போகிற நியூ பேக்ஸ்லாம் வச்சுட்டுருக்கேன். அதுக்கும் கீழே ஜர்க்கின், உள்ளன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டுருக்கேன். அம்ப்ரெல்லா இதெல்லாம் வச்சுட்டுருக்கேன். இது ஃபுல்லாக இதான். எனக்கு நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு கொச்சை கொச்சான்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டைலரிங் மிஷின் போட்டுருக்கேன். அப்படியே இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. வேணும்னா அப்படியே உட்காந்து நான் இங்கே ஸ்டிச் பண்ணிப்பேன். இங்கே காட்டுக்கு பக்கத்தில் போட்டுருக்கேன் இது. இதுதான் என்னோடய கபோர்டு. இது மேலே பார்த்தீங்கன்னா நான் வாங்கின கப்ஸ் எல்லாம் இருக்குது. ஐ எம் இன்டர் யூனிவர்சிட்டி பிளேயர், வாலிபால் பிளேயர் அண்ட் 400 meters ஹர்டில்ஸ். ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகி ஃபஸ்ட் இயரில் கேலிக்கட் போய்ட்டு வந்தேன். செகண்ட் இயரில் குஜராத் போய்ட்டு வந்தேன். ஃபைனல் இயரில் கர்நாடகா போய்ட்டு வந்தேன். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் எனக்கு வேலை கிடச்சிது. ஸோ அஃப்கோர்ஸ் என்னால் போக முடியல. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடச்சிது. இது ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருக்கேன். இதுதான் ட்ரெஸ்ஸஸ். நான் ரொம்ப நிறையா வச்சுக்க மாட்டேன். ரொம்ப செலக்டடாக வச்சுப்பேன். கொஞ்சம் போட்டுண்டு நன்னா இருக்கும்போதே இல்லாதவாளுக்கு கொடுத்துருவேன். அதை இது மட்டும்தான் என்னோடய சாரீஸ். நான் ரொம்ப நிறையா வச்சுக்க மாட்டேன். ஸோ கொஞ்ச நாள் கட்டிண்டு நான் வந்து பாவம் இல்லாத வாழ்க்கை அதை கொடுத்துருவேன். ஸோ ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன் ட்ரெஸ்ஸஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ளவுசஸ்லாம் வச்சுட்டுருக்கேன். இங்கே இன்ஸ்கர்ட்ஸ்லாம் வச்சுட்டுருக்கேன். கீழே பேக்ஸ். ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் கபோர்டு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. ஃபுல் வியூ பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்.
நீட்டாக இருக்கணும் எனக்கு. பெட்டு மேலெலாம் எதுவும் இருக்கக்கூடாது. எழுந்ததுமே நீட்டாக இருக்கணும் எனக்கு. ஸோ இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அஃப்கோர்ஸ் என்னோடய ப்ராடக்ட்ஸு ரொம்ப யூஸ் ஆகுது. தரை துடைக்கிறதெல்லாம் ரொம்பவே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ஸ் அது. ஸோ பளிச்சுன்னு இருக்கும் பார்க்கவே. நான் வேறு எந்த இதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஆம்வே ப்ராடக்ட்ஸை தவிர நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது தரையெல்லாம் பாருங்கள். ஸோ ஃபுல் வியூ பெட்ரூம். இது எங்களோட பெட்ரூம் இது.